என்னது இனிமே ரேஷன் கடையில நிலக்கரி போட போறாங்களா? நான் கரெக்டா தாங்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால பீகார் மாநில அரசாங்கம் அந்த மாநில மக்களுக்கு ஒரு அதிரடியான ஆல்டர்னேட்டிவ் பிளான கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன மேட்டர்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமவும் பாருங்க. சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது. சில நேரங்கள்ல தட்டுப்பாடும் வந்துருது. இதனால ஏழை மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் யோசிச்ச பீகார் அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. பொது விநியோக திட்டம், அதாவது ரேஷன் கடைகள் வழியா சமையல் நிலக்கரி கொடுக்கறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு மாசம் 100 கிலோ வரைக்கும் நிலக்கரி தர போறாங்களாம். பீகார்ல இருக்கிற 52,055 நியாய விலை கடைகள், அதாவது ரேஷன் கடைகள்ல இந்த நிலக்கரியை கொடுக்க போறாங்க. முக்கியமா சிலிண்டர் லேட்டா கிடைக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அரிசி வாங்குறதுக்கு நம்ம எப்படி கைரேகை வைக்கிறோமோ அதே மாதிரி பீகார்ல இனி கைரேகையை வச்சு நிலக்கரியை வாங்கிக்கலாம். இந்த நிலக்கரியை நேரடியா கோல் இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க பீகார் அரசு. அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த விநியோகத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளான்ஸையும் அவங்க தெளிவா போட்டு வச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலுமே நல்ல திட்டம்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல ஏதோ பண்ணணுன்றக்காக பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.